நம்ம சிவக்கா கூட யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன்னு நானே நினைக்கலைங்க. ஆமாங்க, இந்த டை ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் என்ன ஆனாலும் வந்துட்டு சிவக்கா யூஸ் பண்ண வேண்டாங்க. ஒரு மைல்டு கண்டிஷ்னர் மாதிரி ஏதாவது இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அல்லது நம்ம கண்டிஷ்னர் ஒன்று எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. அந்த கண்டிஷ்னர் பேக்குக்கு என்னென்ன போடலான்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து செம்பருத்தி இலை பொடிங்க, அடுத்து முருங்கை இலை பொடி, அடுத்து அதிமதுரம், ரோசாப்பூ இதழுங்க, அப்புறம் வந்து தாமரை இதழ், அப்புறம் வந்து வெந்தயம், அப்புறம் வந்து கத்தாழை பொடிங்க. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி கண்டிஷ்னர் மாதிரி ஒரு இதை வந்து நம்ம ரெடி பண்ணலாங்க. ரொம்ப ஹார்ஷானது எதுவும் டை போட்டதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப மென்மையான இதில் இருந்து இது பண்ணுறோங்க. இது இல்லாமல் இது எல்லாத்துலேயோட முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து செம்பருத்தி பூங்க. செம்பருத்தி பூ தாங்க இதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் மாதிரி. ஸோ அதனால் செம்பருத்தி பூ அதிகமாக போட்டுருவோம், கத்தாழையும் அதிகமாக போடுவோங்க. பயங்கர சூடாக இருக்குது. ஆற வச்சுட்டு அப்புறம் எடுத்து பாட்டில் போட்டு வைப்போம்.